2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ இடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேகவனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்ல யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடே பெற்றுக் கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். ஒரு நிமிஷம் தலைவணங்கி ஜெபிப்போம். பேசுகிற எங்கள் நல்ல தேவனே, எங்களை உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை உயிர்ப்பிக்கிற கிறிஸ்துவே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற இதயத்தை எங்களுக்கு தாரும். நீரே உம்முடைய ஜீவ வார்த்தையை கொண்டு எங்களிலே நற்கிரியையை உருவாக்கும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, பவுலின் கரங்களிலிருந்து எழுதப்பட்ட கடைசி நிருபமாகிய இந்த 2ஆம் தீமோத்தேயு நிருபத்தை நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். பவுல் யார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இந்த தீமோத்தேயு யார், அவர் என்ன பணி செய்து கொண்டிருந்தார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவர் பணியாற்றின எபேசு திருச்சபையின் நிலை எப்படிப்பட்டது, அங்கிருந்த தவறுகள், குறைகள், அல்லது தீமோத்தேயுவுக்கு எதிராக இருந்த சில கள்ள போதகர்கள், இவைகளெல்லாம் மனசுல இருக்கணுங்க. அதெல்லாம் இருந்தாதான் இந்த வசனங்கள் நமக்கு புரிகிற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க நானெல்லாம் நிறைய முறை நோயாளிகளை மருத்துவமனையில போய் சந்திக்கிறோம் இல்லைங்களா? சந்திச்சிருக்கிறோம். நான் கூட ஒரு 21 நாள் மருத்துவமனையில் இருந்தேன். ஆக என்னுடைய மருத்துவமனை அந்த என்னங்க சொல்றது, பெட் இல்லையா, படுக்கையினுடைய ஒரு புறத்தில் என்னுடைய நோயை பற்றிய, என்னுடைய சிகிச்சையை பற்றிய குறிப்புகள் அங்கு எழுதப்பட்டிருக்கோம். பார்த்துருக்குமா? சரி, நீங்க என்ன பார்க்குறீங்க, உங்களுக்கெல்லாம் இது புரிஞ்சிருமா? எனக்கு புரியாது. நானே போய் ஒருத்தரை பார்க்குறேன்னு வச்சுங்க, அங்க இருக்கோம். அதாவது அவருக்கு மருத்துவ சிகிச்சை செய்கிற டாக்டர் என்ன குறிப்பு அங்கு எழுதியிருக்கிறார், அவர் என்ன நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார், அந்த நோய்க்கு என்ன சிகிச்சை கொடுக்கப்படுகிறது, இந்த சிகிச்சையின் மூலமாக என்ன முன்னேற்றம் அடைந்திருக்கிறது, இதெல்லாம் அதுல இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு எனக்கு புரிஞ்சிருங்களா? போலாங்களா ஒரு ஆஸ்பத்திரிக்கு? நீங்க படிச்சு சொல்லிடுவீங்களா, இதான் சார்ன்னு? அப்ப நம்ம எல்லாம் டாக்டர் ஆயிடுவோமே, அப்படிதானே?
அந்த மாதிரி தாங்க இது மட்டும் எப்படி உங்களுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறீங்க? நான் சொன்ன உதாரணம் புரிஞ்சிச்சா? யோசனை பண்ணு. எத்தனையோ நோயாளியை நம்ம சந்திக்கிறோம், அவங்க சொல்றதை கேட்கிறோம். நமக்கு புரிஞ்சிச்சுன்னு அர்த்தங்களா? புரிய போறதே கிடையாது. ஏன்னா நமக்கு அந்த நோய் என்னன்னு தெரியாது, அந்த மருந்துனா என்னன்னு தெரியாது. ஏதோ ஒரு நோயாங்க, ஏதோ சிகிச்சை செஞ்சுன்னு விடுப்பா. இப்படிதாங்க பல நேரங்களிலே வேதத்தினுடைய சத்தியங்கள் நமக்கு புரிவதில்லை. ஏன்னா நம்ம அந்த சூழ்நிலையில இல்ல. நம்ம நீங்களும் நானும் தீமோத்தேயுவா? யாராச்சும் சொல்லுவீங்களா? சார் நான் தீமோத்தேயு சார். யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லவே மாட்டீங்க. சார் நான் ஒரு சாதாரண விசுவாசி, வரேன் சார் போறேன் சார், என்ன ஏன் சார் தொல்லை பண்ணுகிறீங்க? புரியுதா? அப்ப தீமோத்தேயு நிருபத்தை பிரிக்கும் போதே நான் தீமோத்தேயு இல்லைன்னு முடிவு செஞ்சிட்ட ஒரு ஆளுக்கு அது இன்னத்த விளங்கும் சொல்லுங்க. நான் என்னை தீமோத்தேயு என்று வைத்துக் கொள்வேன் சொல்லுங்க, ஒரு உதாரணத்துக்கு. சரி, அப்படியும் படிச்சா எனக்கு புரிஞ்சிருமா? புரியாது. ஏன்னா எபேசு சபையின் நிலை என்பது வேற. அங்கிருந்த சமூக பொருளாதார சபை ரீதியான பிரச்சனைகள் வேற. இன்றைக்கு நாம் வாழ்கிற சமூக பொருளாதார மத ரீதியான பிரச்சனைகள் வேற. எப்படி அப்படி புரிஞ்சிடும்? அப்ப எவ்வளவு கவனத்தோடு நாம் அதை ஆராய்ந்து படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படி படிக்கிறோமா? சார் எனக்கு புரியாது சார், எனக்கு சுட்டு போட்டாலும் எனக்கு புரியாது சார், எனக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது சார், ஏதோ வரேன் சார் போறேன் சார்னா நீங்க அப்படியே தான் சார் இருப்பீங்க சார். எப்படி சார்? அப்படியே இருப்பீங்க சார். என்ன பண்ண சொல்றீங்க? அதான உண்மை. நான் தீமோத்தேயா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா தீமோத்தேயு சந்தித்த சவால்களை நான் சந்திக்கிறவனாக இருக்கலாம். தீமோத்தேயுக்கு கடவுள் ஒரு ஊழியத்தை கொடுத்தார், எனக்கு இன்னொரு ஊழியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த ஊழியத்திலே நான் எப்படி உண்மையுள்ளவனாக இருக்க முடியும்? இந்த ஊழியத்திலே நான் சந்திக்கிற தடைகள் என்ன, எதிர்ப்புகள் என்ன, சவால்கள் என்ன? ஆக கம்பாரிசன். நான் யார், தீமோத்தேயு யார், தீமோத்தேயுனுடைய பிரச்சனைகள் என்ன, என்னுடைய பிரச்சனைகள் என்ன, இதை புரிந்து கொண்டு ஒப்பிட்டு இந்த வசனத்தை நான் படிக்க முற்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்ன சொல்லினுக்கிறோம்? எனக்கு ஆண்டவர் ஊழியம் கொடுக்கல. அவர் தான் தப்பு பண்ணிட்டார் இல்லையா? கடவுள் பெரிய தப்பு பண்ணிட்டார், எனக்கு ஊழியமே கொடுக்கலையா? ஆகவே என்ன அவர் கணக்கு கேட்கவே முடியாது. நல்லா கவனிக்கிற ஆர்குமெண்ட். அந்த ஒரு தாளந்தை பொதிச்சு வச்சான் பாருங்க. எனக்கு ஆண்டவர் ஊழியம் கொடுக்கல சார், எனக்கு என்ன சார் கொடுத்தாரு ஊழியம்? நீங்க வேற, நான் இன்னத்துக்கு கணக்கு கொடுக்கணும். அப்ப என்ன கொடுக்க போறீங்க நியாய தீர்ப்பு நாள்ல? சார் மீதி பேர்லாம் ஊழியம் ஒழுங்கா செஞ்சாங்கன்னா நோட் சேர்த்தேன் சார் நானு. என்ன சார், மீதி பேர்லாம் ஊழியம் ஒழுங்கா செய்யறாங்களா, ஆண்கள் ஐக்கியம் செய்யறாங்களா, இதெல்லாம் நான் கவனிச்சுன்னு நோட் சேர்த்திருந்தேன் சார். ஓஹோ, சூப்பர்வைசர். ஊழியத்துக்கு சூப்பர்வைசரா நீங்க? அதுக்கே டைம் சரியா இருந்துச்சு சார். அப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை கிண்டெல்லாம் வந்துச்சுங்களா, அதெல்லாம் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு வழியா ஆக்கினேன் சார். இதான் நியாய தீர்ப்புல நீங்க கொடுக்க போகிற கணக்கா? கடவுள் உங்களுக்கு ஊழியத்தை கொடுக்கவில்லை என்றால் எப்படி உங்களிடத்துல அவர் கணக்கு கேட்பார்? அப்படி கணக்கு கேட்கவில்லை என்றால் உங்களுக்கு என்ன வெகுமதியை கடவுள் கொடுக்க முடியும்? What reward you can expect from your Lord? பவுல் சொல்லுகிற, எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறேன். இப்ப உங்களுக்கு கிரீடமும் கிடையாது, போராட்டமும் கிடையாது, ஊழியமும் கிடையாது. அப்ப என்ன சார் நீங்க? இதை நான் கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறேங்க. அது புதிய ஏற்பாடுல அப்படி யாராச்சும் இருக்கிறாங்களா? நல்லா விளங்குதுங்களாமா? கடவுள் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், திருப்பி திருப்பி சொல்றது எனக்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி. நீங்க ஒரு தாய் தானே, இப்ப தாய்க்கு ஊழியம் இல்லையா?
நீங்க ஒரு அண்ணாளா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? நீங்க ஒரு மரியாதை மாற வேண்டிய அவசியம் இல்லையா? நீங்க தீமோத்தேயின் தாயாகிய ஐனிக்கேயாளை போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஒண்ணு இல்ல. சோறாக்கி போட்டு நிப்பேன் சார், அப்படியா? நல்லா சோறு செய்வேன் சார், நீங்க எதுனா சொல்லுங்க, டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிடுங்க. அதான் கணக்கு கேட்பார் ஆண்டவரே. உனக்கு இத்தனை பிள்ளைங்களை கொடுத்தன, யாரம்மா நீ தீமோத்தேயுவா உருவாக்குன? கேட்க மாட்டாரு கடவுள் இல்லையா? சார் அதெல்லாம் எங்க சார் கடவுள் ஞாபகம் வச்சுருக்க போறாரு, நீங்க வேற சார், அப்படியே சொல்லின்னு இருங்க சார், இல்லீங்களா? அதாவதுங்கம்மா, மிக ஆண்டவர் மிக தெளிவா சொல்ற, மறுபிறப்பின் மூலமாக, ரட்சிப்பின் மூலமாக நான் கிறிஸ்துவோடு கூட ஊழியத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறேன். நல்லா கவனிச்சிங்களா? ஆமா, என்னை தனியாக கடவுள் ஊழியம் செய்ய சொல்லவில்லை. கிறிஸ்துவோடு இணைந்தவனாக, இல்லைங்களா? ரெட்டை மாடுன்னு சொல்றேன் இல்லைங்களா? ஆக ஒரு மாட்டு வண்டி செல்ல வேண்டுமானால் அங்க 2 மாடு, ஒரு மாடு வண்டி உண்டுங்க, ரெட்டை மாடு. அப்ப கிறிஸ்து ஒரு புறம், நான் ஒரு புறம். நான் நுகத்தடியை சுமந்து கிறிஸ்துவோடு சென்று கொண்டிருக்கிறேன். அப்ப கிறிஸ்து என்னை வழி நடத்தவே இல்லையா ஊழியத்துல? நீ சுத்தினுவாப்பா, நம்ம ஜல்லிக்கட்டு காளை மாடுன்றாங்களே, நான் இன்னும் அந்த ஊருங்களுக்கு போனது இல்லைங்க, சும்மா டிவியில தான் பா. இந்த ஜல்லிக்கட்டு மாடு சமாச்சாரம்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதுக்காக அந்த சண்டை போறதுக்காக அதை வளர்த்து நிற்பானுங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அது ஒண்ணும் செய்யாது, செய்ய தெரியாது. இப்ப நம்ம எல்லாம் ஜல்லிக்கட்டு காளை மாடுகளா? எப்படி முடிவுக்கு ஒரு வரணும் இல்லைங்களா? சார் இன்னத்துக்கு சார் இப்ப தீமோத்தேய படிச்சுன்னு இருக்கணும், தேவையில்லைங்களே, வேற ஏதாச்சும் சொல்லுங்க சார். கடவுள் ஆசீர்வதிக்கிறார், கடவுள் ஜெபத்தை கேட்கிறார், கடவுள் அற்புதம் செய்கிறார், பயப்படாதே திகையாதே சகோதரன் சொல்லி அனுப்புங்க சார், மேட்ர முடிங்க சார். ஆக தீமோத்தேயு தேவனுடைய அழைப்பை பெற்றவனாக, என்ன அழைப்புமா? ஒரு போதகனாக, திருச்சபையை வழி நடத்துகிற தலைவனாக தீமோத்தேயுவை கடவுள் எபேசு சபையில வைத்திருக்கிறார். எபேசு சபை பலவிதமான குழப்பங்கள், கொள்கை பிரச்சனைகள், இல்லைங்களா? அப்புறம் வகுப்பு வாதங்கள், சபையில பிரச்சனை, நீயா நானா, இந்த ஜாதி இந்த ஜாதி, நீ அவன் பெரியவன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கடந்து கொண்டு இருக்கிறது. ஆக தீமோத்தேயு எப்படி தன் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும்? ஒருவேளை தீமோத்தேயு நான் போன தியானத்துல சொன்ன ஞாபகம் இருக்குது, ஐயோ சாமி ஆளை விடுங்கடாப்பா, என் ஊருக்கு நிம்மதி போய் சேர்ந்துடுறேங்க, நீங்க சபை நடத்துங்க, நட்டாட்டி போங்க அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டார் தீமோத்தேயு. ஏன்னா அவர் ஒரு தனி மனிதன், அவருக்கு எபேசுல யாரும் தெரியாது, யாரும் கிடையாது, யாரிடத்திலும் அவர் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில இருக்கிறார். ஏன் அங்க இருக்கிறாரு? பவுல் சொன்னார், நீங்க செய்ப்பா ஊழியம். அவள் ஆண்டவர் உன்னை இந்த சபையில வைத்திருக்கிறார், நீ செய்ப்பா ஊழியம்னு பவுல் சொன்னாரு, செஞ்சு நிற்கிறார். புரியுதுங்களா? கொஞ்சம் அதை புரிஞ்சிக்க முயற்சி செய். இன்றைக்கும் நம்ம சபையில நிறைய பேர் ஊழியம் செய்ய விரும்பல, விருப்பமே கிடையாது. ஏங்க நமக்கு ஏங்க தலைவலி? ஊழியனாலே தலைவலி. எதுக்கு சார் நமக்கு? அது நந்தான காட்டினா நம்ம வந்தோமா போனோம். நல்லா கவனிக்கிறீங்களா? இது ரொம்ப நீங்க ரொம்ப சாதுரியமா பேசுறதா நினைக்கிறீங்க. உங்களுக்கு சிக்ஷை உண்டு என்பதை நான் நினைவுபடுத்த வேண்டும். கம்யூனியன் சர்வீஸ்ல அதை படிப்போம். கர்த்தருடைய சித்தத்துக்கு, கர்த்தருடைய கட்டளைக்கு எதிர்க்கிற ஒவ்வொருவரும் கடுமையாக இந்த உலகத்திலேயே சிக்ஷிக்கப்படுவார்கள். மறந்துடாது. சாதுரியமான பேச்சுக்கள் அல்ல, சாமர்த்தியமான பதில்கள் அல்ல, தப்பித்துக் கொள்ளும்படியான செயல்பாடுகள் உங்களை நியாய தீர்ப்புல உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது. மறந்துட, கடவுள் நீதியுள்ள தேவன்.
இந்த பகுதியை நம்ம படிக்க போறோம். முதல் 13 வசனங்களிலே நான் எல்லா வசனத்தையும் கிரமமா படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் நான் சுருக்கமாக 2 முக்கியமான கருத்துக்களை மட்டும் உங்கள் முன் வைத்து இந்த பகுதியை முடிக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்னதாக தீமோத்தேயு இந்த பகுதியை படிக்கும்போது சில அழுத்தமான வார்த்தைகளை பவுல் தீமோத்தேயுக்கு கூறுகிறார். நம்ம அழுத்தமான வார்த்தைகள், இன்னங்க அழுத்தமான வார்த்தைகள் 7ஆம் வசனம் படிங்க. தீமோத்தேயுவே, நான் சொல்லுகிறதை ஆழமாக ஆராய்ந்து பரிசீலித்து சிந்தனை செய். அதான் சிந்தித்துக்கொள். இன்னும் ஒரு வார்த்தை போட்டார் இல்லையா, ஆங்கிலத்தில் ரிஃப்ளெக்ட். ரிஃப்ளெக்ட், ஆராய்ந்து பகுத்தறிந்து உன்னுடைய சூழ்நிலைகளோடு இதை பொருத்தி பார்த்து சிந்தனை செய். சிந்தனை செய்கிறோமா? கடவுள் என்னை ஒரு சூழ்நிலையிலே ஒரு பொறுப்பிலே வைத்திருக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? தீமோத்தேயுவே, நான் சொல்லுகிறவைகளை சிந்தனை செய். சிந்தனை செய். நீங்க கூட சொல்லலாம், என் கஷ்டம், என் சூழ்நிலை இவருக்கு என்னங்க தெரியும்? இவரு பாட்டுக்கு அதுங்க நோவாத வந்து நின்று பேசினுக்கிறாரு. நான் பேசுறது இருக்கட்டுங்க, கடவுள் பேசுறாரா இல்லைங்களா? சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாரு? 8ஆம் வசனம் படிங்க. 8ஆம் வசனம். நினைத்துக்கொள், சிந்தித்துக்கொள். நினைத்துக்கொள். நீ சிந்திக்கும் போதுப்பா, ஐயோ என் பிரச்சனை, ஐயோ என் சூழ்நிலை, என் நிலைமை, இதையே சிந்தனை பண்ணி கொஞ்சம் இருக்காதப்பா. தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவரே திருச்சபையின் தலையாக இருக்கிறார். அவருடைய கட்டளையின்படி, அவருடைய சித்தத்தின்படி இந்த ஊழியத்திலே நீ நியமிக்கப்பட்டிருக்கிறாய். நினைத்துக்கொள். ரிமெம்பர். இங்க நினைக்கிறோமா? சொல்லுங்க. கடவுளுங்க, நாமளா இங்க வந்துடலையே. தீமோத்தேயுவே, நீயா எபேசு சபைக்கு வந்துடல. இந்த மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்து, திருச்சபையின் தலையாகிய கிறிஸ்து உன்னை இந்த சபையிலே வைத்திருக்கிறார். அதை நினைத்துக்கொள். சரிங்களா? 3ஆவதாக இல்லைங்களா, 1ஆம் வசனம் படிங்க. ஆதனால் என் பிரியமான குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள இந்த இயேசு கிறிஸ்து உன்னை கொண்டாந்து அப்படியே அம்போன்னு விட்டுல இல்லைங்களா, உன்னை ஊழியக்காரனாக அழைத்து அந்த ஊழியத்தை செய்வதற்கான சகல கிருபையின் வரங்களை அளித்து அவர் உன்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். பலப்படுன்னு அங்க சொல்லப்பட்டாதுங்கம்மா. பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னுடனே கூட இருக்கிறார். என் குமாரனே, என்ன அழகா சொல்றாரு பாத்தீங்களா? நீ தனியா இல்ல, நீ புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் அவசியம் இல்லப்பா. கிறிஸ்து உன்னுடனே கூட இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நீ இருக்கிறாய். அவர் உன்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். யார் அந்த கிறிஸ்து? எங்கேயோ இருக்கிறார் அல்ல, என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிற கிறிஸ்து. சரிங்களா? 3ஆவது வசனம். கரெக்ட், தேங்க்யூ. பாடுபடு, தீங்கு அனுபவின்னு பழைய தமிழுங்க அது. சரிங்களா? தீங்கு அனுபவி.
நல்ல தமிழ் என்னங்கம்மா? பாடு படு. அதுல இருந்து தப்பிக்க முயற்சி செய்யாத, ஓடாத, ஒளியாத. புரியுதுங்களா? அப்ப 4 வார்த்தை. சிந்தனை செய், நினைத்துக்கொள், பலப்படு, பாடுபடு, போய் நிற்பாங்க. இவ்வளவுதான் மேட்டர். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இந்த வார்த்தைகளின் மூலமாக பேசுகிறாரா? நினைத்துக்கொள், இதுக்குதான் வந்துக்கிறோம். என்ன நினைத்து கொண்டோம்? சிலுவையின் பாடு மரணங்களை. எனக்காக கிறிஸ்து பாடுபட்டாருங்க, ரொம்ப நல்லதுங்கம்மா. கிறிஸ்துவுக்காக நான் பாடுபடுகிறேனா? அதுக்கு பதில் இல்லைங்கன்னா அப்புறம் எப்படி இதுல நீங்க பங்கு பெற போறீங்க? திருப்பி சொல்றேன், கிறிஸ்து எனக்காக மரித்தார், ரொம்ப சந்தோஷம். ஒரு 1000 அல்லேலூயா சொல்லுங்க. நான் வேணா கம்முனுக்கிற கொஞ்ச நேரம். நான் மேட்ரு அதுல முடியலையே. தோத்திரம் சொல்லிட்டா முடிஞ்சிச்சா? நான் கிறிஸ்துவுக்காக இப்பொழுது பாடுபடுகிறேனா? அதுக்கு யார் பதில் சொல்றது? அதான் நினைத்துக்கொள். யாருப்பா உன்னுடைய ஆண்டவர்? பாடுபட்டவர், ரத்தம் சிந்தினவர். என்ன உனக்கு புரியலன்ற? ஏங்க நமக்கு இந்த கஷ்டம்? அது கஷ்டத்துக்கு தாங்க ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். நீ என்ன புரிந்து கொண்டாய்? கிறிஸ்துவை நினைத்துக்கொள், ரிமெம்பர். ஆக கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் மரணத்தையும் வெற்றியையும், பாடு மரணம் மாத்திரம் அல்லமா, வெற்றி. கிறிஸ்து உலகத்தை வெற்றி சிறந்தார், பாவத்தை வெற்றி சிறந்தார், சாத்தானை வெற்றி சிறந்தார், மரணத்தை வெற்றி சிறந்தார். வெற்றி வெற்றி பெற்று அவர் தேவனுடைய வலது பார்சத்தில். அதை நினைத்துக்கொள், நீயும் வெற்றி பெறுவாய். வெற்றி நிச்சயம். வெற்றி நீ போராடுவதனால் வருவதல்ல, கிறிஸ்து வெற்றியை பெற்றதினால் அந்த வெற்றியை நீ உரிமை கொண்டு வாழுவாய். நினைத்துக்கொள், புலம்பின் இருக்காத. யோசனை பண்ணு. நம்ம பாடுறோம், ஏதோ பாட்டு பாடுறோம்னு பாடின்னு இருக்கிறோம். ஆனா பாடல்கள் இன்னும் சரியா உதட்டிலிருந்து வரல. உதட்டிலிருந்த பாடல் வரலன்னா எங்கிருந்து இதயத்திலிருந்து வரப்போகுதுங்க? இல்லம்மா, பாடல்கள் உதட்டிலே இன்னும் சரியா வரலையே, தெரியல சாருன்றோம் பாட்டு. இப்படி உதட்டிலே வராத பாடல் எங்கிருந்து இதயத்திலிருந்து வரப்போகுது? என்னைக்கு வரப்போகுது? ஒண்ணு வரப்போறது கிடையாது. அந்த அளவுக்கு நாம் இந்த உலகத்தினாலும் சூழ்நிலைகளினாலும் பிரச்சனைகளினாலும் அழுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். Constantly we are pressed down சொல்றியா? புரியுதா? பல அழுத்தங்கள், பல மன அழுத்தங்கள் நம்மை அழுத்திக் கொண்டே இருக்குது. பாட விட மாட்டேன்றது. பாடணும், பாட முடியலையே இல்லையா? மூன்றாவதாக தேவனுடைய கிருபையை நாம் மறந்து போகிறோம். சரிங்களா? கிருபை நல்ல யோசனை பண்ண. என்னுடைய இப்போ ஆராதனையில உட்கார்ந்திருக்கேன். என்னுடைய இதயத்திலே தேவனை ஆராதிக்கிற ஒரு நன்றியுள்ள இருதயம் காணப்பட வேண்டும். ஏன் காணப்படல? நாங்கயா இப்படி ஆயிடுச்சுங்கய்யா, ஐயா அது நடக்கலைங்கய்யா, ஐயா இது ஒரே சிக்கலா இருக்குதுங்கய்யா, ஐயா ஒரே பிரச்சனை. என்ன இது? இதான் நன்றியுள்ள இருதயமா? கிருபை உன்னை பலப்படுத்தினதா? என்ன பாட்டு பாடணும்? ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் விளங்கினதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பலனற்ற இந்த மண் பாண்டத்திலே உம்முடைய கிருபை என்னை பலப்படுத்தினதே. ஆண்டவரே, நீர் எவ்வளவு அற்புதம் உள்ளவர். அதான சொல்லணும். இருதயம் ஏதாச்சும் சொல்லுதா? எங்க சொல்லுதுங்க? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 4:7.
தேவனால் உண்டாயிருக்கிற இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் இந்த வல்லமையை படிங்க மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொன்னீங்களா? புலம்பினேங்கிறீங்க. என்னங்க நம்ம சொல்ல வேண்டும்? நான் மண் பாண்டம், ஆனா தேவனுடைய வல்லமை என்னை பலப்படுத்துகிறது. அந்த 13ஆம் வசனம் சொல்லுச்சு இல்லைங்களா? 13 என்னமா சொல்லுது? நம்ம வாசித்த 2 தீமோத்தேயு 2:13. நாம் இருந்தாலும் இல்லைங்க, இருந்துதான் இருக்கிறோம். நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அவர் உண்மையுள்ளவராய் எனக்கு கிருபை அளித்தாருன்னு சொல்லணும் இல்ல? சொன்னீங்களா? 2 மாசம் முடிஞ்சு போச்சுங்க. இந்த வருஷம் தொடங்கி 2 மாசத்தை கடந்து வந்திருக்கிறோம். நிறைய பேரு கர்த்தருக்குள் மரித்தார்கள், இந்த உலகத்தை விட்டு எடுபட்டு போனார்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிறோம். நம்முடைய உண்மையற்ற நிலையிலே தேவனுடைய கிருபை எவ்வளவு உண்மையுள்ளதா இருந்து பாட்டு பாண்டியா? அது ஏதாச்சும் வந்துச்சா? வரவே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சாத்தான் என்ன பண்ணிடுறாங்க, நம்முடைய மனதை, ஆத்துமாவை அவன் அலைகழிக்கிறான். என்னடா செஞ்சாரு கடவுள் பெரிய இல்லையா? யோபு மனைவி சொன்னா பாருங்க, யோ எல்லாம் அம்போன்னு போயின்னு உக்காந்துக்கிறான், நம்ம கத்தர் கொடுத்தாரு, கத்தர் எடுத்தாராம், வளர்றான். பார்த்தீங்களா? சாத்தான் இப்படி கிரியை செய்யறான். கடவுளை துதிக்காதே, கடவுளை நம்பாதே, கடவுளுக்கு நன்றி சொல்லாதே, கடவுளுடைய கிருபையின் ஈவுகளை எண்ணி பார்க்காதே, அதெல்லாம் செய்யாத. நீ நினைக்கிறது நடக்கணும், அப்பதான் கடவுள். இல்லையா? எட்டு கடாசு மெட்ராஸ் பாஷையில எப்படிப்பா என்ன பண்ண? கடாசு தூக்கி அடி கடவுள. ஏன்னா நான் நினைக்கிறது நடக்கலையா? ஜாமியில போ வெளிய. நீ ஒரு விசுவாசி, உனக்கு ஒரு சபை, இப்படி சொல்லுகிற ஆளுக்கு நாங்க சபை நடத்தி இருக்கிறோம். தான் சபையா? புரியல, சொல்லுங்க. நீங்க நினைப்பதெல்லாம் செய்வதற்கு தான் ஒரு கடவுளா? ஐயோ, ரொம்ப மறுபரிசீலனை செய்யுங்க. இல்லாட்டி வேற சபை பார்த்துங்க. ஒன்னு என்ன மாத்துங்க, இல்ல வேற சபை பார்த்துங்க. ரொம்ப சின்சியரா சொல்றேன். ஐ வில் நெவர் ப்ளீஸ் யூ. உங்களை நான் பிரியப்படுத்தவே முடியாது. அது என் வேலை கிடையாது. என் வேலை இன்னும் சொல்லி இருக்குதா அதை சொல்லணும். நினைத்துக்கொள்ளுன்னா சொல்லுப்பா, நினைத்துக்கொள். சிந்தித்துக்கொள் சொல்லுப்பா, உங்களுக்கு சிந்தித்துக்கொள். கிருபையில் பலப்படு, பலப்படு. தீங்கு அனுபவி, நீ இருக்கிறத சொல்லுப்பான்ற. அவ்வளவுதான் நான் சொல்லணும். நல்லா புரிஞ்சிடுச்சிங்களா? இவ்வளவுதான் உண்மை. என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ அன்று முதல் நான் கிறிஸ்துவோடு கூட நுகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். என்னங்க நுகம்? ஊழியம் என்கிற நுகம், சிலுவை என்கிற நுகம், கடமை என்கிற நுகம், பாடுபடுதல் என்கிற நுகம். அந்த நுகத்தை நான் தெரிந்து கொள்ளவில்லை. மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு. ஆமா, இப்ப எண்ணிக்கை ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு 6 பேர் வந்துக்கிறாங்க நேத்து. எல்லாம் ஞாபகம் வச்சுங்கம்மா, ஞானஸ்தானன்றது ஒரு சடங்கு அல்ல. ஆண்டவருடைய பிள்ளையாக நான் மாற்றப்படுகிறேன். ஆண்டவருடைய சீஷனாக கடவுள் என் மீது ஒரு நுகத்தை வைக்கிறார். That is a right symbol. புரியுதுங்களாமா? ஆக ஒரு வளர்க்கப்படுகிற ஒரு காளை மாடு ஏர் ஓட்டுவதற்காக, வண்டியிலே சுமை சுமப்பதற்காக அந்த மாடு என்ன பண்ணுங்க, வளர்ந்த உடனே கொண்டாந்து என்ன செய்யணும்? அந்த நுகத்திலே இணைக்கப்பட வேண்டும். அவ்விதமாக நான் கிறிஸ்துவுடனே கூட இந்த ஊழியம் என்கிற நுகத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறேன்.
இதுல இருந்து நான் என்ன பிரிச்சுக்க முடியாது. இப்படி சிந்தனை பண்ணீங்களா உங்க ரட்சிப்பை? அதனால கடவுள் நிச்சயமா உங்களை கணக்கு கேட்பார். நான் மீதி பேர்லாம் ஒழுங்கா செய்யறாங்களான்னு பார்த்துருந்தேன் சார், அதை கேட்க மாட்டார். உனக்கு கொடுத்த வேலை, உனக்கு கொடுத்த பணி நீ செய்தாயா? நான் சொன்னேன், இந்த 13 வசனங்களிலே 2 பகுதிகள் இருக்குதுமா. இந்த 2 பகுதியை சுருக்கமா நம்ம பார்ப்போம் ஒரு 15 நிமிஷத்துல. என்ன சார் 2 பகுதி? தீமோத்தேயு அவன் வெறும் சீஷன் மட்டுமல்ல, சீஷன்றது ஒரு பெரிய வார்த்தமா, அவன் சீஷன் மட்டுமல்ல, சீஷர்களை உருவாக்குகிற ஊழியன். நல்லா யோசனை பண்ணீங்களா? He is not only a disciple, he has to make disciples of Christ. எபேசு சபையிலே இருக்கிற விசுவாசிகளை கிறிஸ்துவின் சீஷர்களாக அவன் உருவாக்க வேண்டும். இப்ப பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னாக நான் உன்னை லிஸ்திரா பட்டணத்திலே சந்தித்தேன். அன்றைக்கு நீ வாலிபனாய் இருந்தாய், இயேசுவை விசுவாசித்தாய், என்னோடு கூட ஊழியத்திலே உன்னை இணைத்துக் கொண்டாய். இப்பொழுது நீ வளர்ந்து வந்து இப்போ சபையின் பொறுப்பிலே நியமிக்கப்பட்டிருக்கிறாய். நீ என்ன செய்ய வேண்டும்? இன்னொரு சீஷர்களை உருவாக்க வேண்டும். அதான் 2ஆம் வசனம் படி. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர் யார்? சீஷர்களை நீ உருவாக்க வேண்டும். அதுக்குதான்ப்பா கடவுள் நாங்க வச்சிருக்காரு. ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ண அப்படி இல்லப்பா, பிரசங்கம் பண்ணு. பட் பிரசங்கம் பண்ணுவதோடு உன்னுடைய கடமை முடியவில்லை. நீ புதிய சீஷர்களை உருவாக்க வேண்டும். எப்படிப்பட்ட சீஷர்கள்? என்னை போல, அதாவது பவுல் அப்போஸ்தலனை போல சீஷர்களை நீ உருவாக்க வேண்டும். எப்பொழுது நீ உருவாக்க முடியும்? புரியுதுங்களாமா? அதாவது அந்த சீஷத்துவம் தலைமைத்துவம் நம்ம படிக்கும் போதுக்குமா, நம்ம இந்திய கலாச்சாரத்துல தான் நல்ல பதம் அதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆக இல்லையா, ஒரு சீஷன் உருவாக வேண்டுமானால் யார் உருவாக வேண்டும்? ஒரு நல்ல குருன்னு சொல்லுவோம், அது சமஸ்கிருதம் இல்லைங்களா? தமிழ்ல ஆசிரியர். ஒரு நல்ல குரு தான் ஒரு நல்ல சீஷனை, ஒரு சிறந்த குரு தான் ஒரு சிறந்த சீஷனை என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். ஆக தீமோத்தேயுவே, நீ வெறும் சீஷனாக அல்ல, நீ ஒரு சிறந்த குருவாக, ஆங்கிலத்தில் become a master. பெரிய வார்த்தைங்க இங்கிலீஷ்ல, ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? become a master so that you can develop more disciples for Christ. இன்றைக்கு தேவை அதுதான். வெறும் எபேசு சபையை மட்டும் பார்க்காதப்பா, எதிர்கால உலகத்தின் தேவைகளை பார், எதிர்கால ஊழியத்தை பார். இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத நாடுகள், மக்கள் இனங்கள், மக்கள் கூட்டங்கள் உண்டு. அங்கெல்லாம் ஊழியர்கள் அனுப்பப்பட வேண்டும், சீஷர்கள் உருவாக வேண்டும், சபைகள் நாட்டப்பட வேண்டும். ஆகவே நீ ஒரு மிஷனரி தரிசனம் கொண்டவனாக, மிஷனரிகளை அனுப்புகிற ஒரு சபை தலைவனாக நீ வாழ வேண்டும். சும்மா வந்தோம் போனோன்றது இல்லப்பா. நல்லா யோசனை பண்ணீங்களா? ஆக எங்கெல்லாம் மிஷனரி தரிசனம் கொண்ட தலைவர்கள் இருந்தார்களோ அங்குதான் மிஷனரி பணி வளர்ந்தது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? மிஷனரி தரிசனம் இல்லாதவர்கள், அவங்க பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், ஏதோ வந்தோமா போனோமா, முடிப்பா ஐயோ, அது இல்லைங்க. ஆக தீமோத்தேயுவே, இந்த எபேசு பட்டணம் சிறந்த ஒரு இடம். எதற்கு?
சீஷர்களை உருவாக்குவதற்கு கலாச்சார ரீதியாக, மொழி ரீதியாக பல வசதிகள் கொண்ட ஒரு சபையாக எபேசு சபை இருக்குது. அங்குள்ளவர்களை நீ சிறந்த சீஷர்களாக, மிஷனரிகளாக, ஊழியர்களாக உருவாக்க வேண்டும். அப்படி நீ உருவாக்க வேண்டுமானால் நீ நல்ல தலைவனாக மாற வேண்டும். அப்ப ஏன் உன்னை இந்த எபேசு சபையில கடவுள் வைத்திருக்கிறார்? நீ நினைக்கிற சில பிரச்சனைகள்லாம் சொல்றியப்பா, இதெல்லாம் எதற்கு? உன்னை சிறந்த தலைவனாக ஆவியானவர் மாற்றி கொண்டிருக்கிறார். எப்படி சார் தலைவனா மாறுவது? அதாங்க முதல் பகுதி. கிறிஸ்தவ முதிர்ச்சி, மெச்சூரிட்டி இன் கிரைஸ்ட். அப்ப என்ன சொல்றாரு? 3, 4, 5 வசனங்களிலே ஒரு விசுவாசி சீஷனாகவும் சீஷன் தலைவனாகவும் எப்படி மாறுகிறான்? முதல் வசனம் படிங்க. 3ஆம் வசனம். நல்ல போர் சேவகன். 4ஆம் வசனம். இந்த உலகத்துக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். அத உலகத்தின் பந்தங்கள், பாசங்கள் இதெல்லாம் சொல்றேன் இல்லைங்களாமா, இதுல சிக்கின்னு அவஸ்தைப்பட்டு இருக்கிறவன் நீ எப்படி தலைவனா இருக்க முடியும்? புரியுதுங்களா? நம்ம மெட்ராஸ் பாஷையில சொல்லட்டுங்களா? இந்த குடும்பத்தை வச்சுன்னு மாரடிச்சுன்னு இருக்கிற ஆளு எங்கிருந்து போய் நீ ஊழியத்தை செய்ய போ? மாரடிக்கிற வார்த்தை புரியுதுங்களா? சாத்தான் என்ன பண்றான்? சபை எனக்கு தேவையில்லை. அப்படியாப்பா, இந்த குடும்பத்தை வச்சுன்னு மாரடின்றான். உங்களுக்கு குடும்பம் தானே பெருசே, மாரடிச்சுன்னு. ரொம்ப யோசனை பண்ணுங்க. நான் ஏதோ பொறுப்பு இல்லாம பேசுறேன். when you neglect கடவுள் கொடுத்த ஊழியத்தை, பொறுப்பை, வரத்தை நீ அசட்டை செய்து குடும்பமா குடும்பத்தை வச்சுன்னு மாறிடுறா. அந்த குடும்பம் என்ன பண்ணுதுன்னு பாரு கட்சியில அப்படின்னு. நல்ல வேலை தீமோத்தேயு கல்யாணம் பண்ணலங்க. பவுல் திருமணம் ஆகாதவர், தீமோத்தேயு திருமணம் பண்ணல கடைசி. புரியுதுங்களா? அதாவது கடவுளுக்கு முதலிடம் என் வாழ்க்கையில. குடும்பம் வானான்னு சொல்லமா, குடும்பத்தை கடவுள் தான் கொடுக்கிறார். ஆனா குடும்பத்தை கொடுத்துட்டு என்ன மறந்து இருப்பான்னு சொன்னாரா? அப்படி சொன்னாரு? அப்படி சொல்லலையே. லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் சொல்ல, மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லலையா? சொல்லியிருந்தா செய்ய. சார் எனக்கு சபை முக்கியம் இல்லை சார், குடும்பம் 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 அப்படியா? மத்தேயு 10:37 படிங்க. மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆமா, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் கிடையாது. இதெல்லாம் பைபிள் படிக்கலையா? குடும்பம் சொல்லுகிற எப்ப பார்த்தாலும் எப்படிங்க? இல்ல எப்படி? ரொம்ப யோசிக்கணுங்கம்மா. குடும்பம் கடவுள் தான் கொடுத்தாரு. ஆனா குடும்பம் என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது. The family should not dictate me. அந்த டிக்டேட் வார்த்தை தெரியுதா? உட்காருனா உட்காரு, எந்திரினா எந்திரி. ஐயோ, அதுக்கு இல்லைங்க குடும்பம். குடும்பம் தேவை. அப்பா எல்லாம் வாங்க, விசுவாசம் என்ன பின்பற்றி வாங்க. I should lead the family to the Lord. குடும்பம் என்னை கட்டுப்படுத்தக்கூடாது. யோசனை பண்ணீங்களா? ரொம்ப ஏதோ சரியா புரிஞ்சிக்கிறதே இல்லை. எத்தனை உதாரணம் உங்களுக்கு சொல்லணுன்றீங்க. குடும்பத்துக்காக மட்டும் வாழ்ந்தவர்கள். ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துவானால் அவனுக்கு லாபம் என்ன? இதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்ல வேண்டியது இல்லைங்கம்மா. நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? குடும்பத்துக்கு இடம் உண்டு, தாய்க்கு தகப்பன் எல்லாருக்கும் there is a place. God is my ultimate authority. கடவுள் என்னை மீட்டுக் கொண்டவர், என்னை அழைத்தவர், எனக்காக தமது உயிரை தந்தவர்.
அவர்தான் என் வாழ்க்கையின் முதலீடு. அதை செய்யுங்க. அதாங்க உடன்படிக்கை. சும்மா அப்பம் பிட்டுன்னு போன்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே, இந்த உடன்படிக்கையின் மூலமாக மறுபடியும் என் மீது உம்முடைய அதிகாரத்தை நான் அங்கீகரிக்கிறேன். I submit to the authority of Christ over my life. மறுபடியும் குடும்பம்னு சொல்லிக்கினே ஏமாத்தின்னு இருக்காதீங்க. இல்லை வாங்க, உங்க குடும்பம் ஏதோ குடும்ப கூடிகளா நடக்குதுங்களே, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. கடவுள் உங்களுக்கு ஞானம் கொடுத்திருக்காரா? குடும்பத்தை எப்படி நடத்தணும், சபையை எப்படி நடத்தணும், ஊழியத்தை எப்படி செய்யணும், எல்லாம் ஆண்டவர் தான் கொடுத்திருக்காரு. படிங்க, பி சீரியஸ். ஆக 5ஆம் வசனத்துல ஒரு மல்யுத்த வீரன்னா ஒரு விளையாட்டு வீரன், ஒரு சிறந்த விளையாட்டு வீரனாக நீ வெற்றி வாகை சூட வேண்டும். 6ஆம் வசனம், ஒரு விவசாயியாக நீ பலனை அடைய வேண்டும். 3 உருவகங்கள். நல்ல போர்ச்சேவகனாக நீ ராஜாவுடைய கட்டளையை, பி லாயல், உண்மையுள்ள வீரன், சோல்ஜர். நெப்போலியனோடு, ஆமா லார்ட் வில்லிங்டன் நினைக்கிறேன், என்னுடைய டக்குன்னு ஞாபகம் வரல, ஒரு நெப்போலியனோடுமா இங்கிலாந்து தேசம் போர்ல ஈடுபட்டது. அது 19ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதி. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்னங்க லாயல் சோல்ஜர்னா என்ன சார்? ஒரு உண்மையுள்ள வீரன்னா என்னன்னு புரியணும் இல்லைங்களா? சும்மா சொல்லிட்டா போதுங்களா? அப்ப முழு ஐரோப்பா கண்டத்தை நெப்போலியன் வெற்றி கொண்டார். ஒரு அபாரமான அசாதாரணமான ஒரு தலைவன் நெப்போலியன். ஆமா, அவனுடைய நோக்கம் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவன். ஆக பிரெஞ்சு ஆட்சியை ஐரோப்பா, ஆசியா, இங்கிலாந்திலே அவன் பரப்பி ஒரு சக்கரவர்த்தியாக தன்னை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஒரே நோக்கம். சரிங்களா? அப்ப அவன் ஐரோப்பா கண்டத்தை வெற்றி கொண்டான். அன்றைய ரஷ்யான்னு சொல்றேன் இல்லைங்களா, அதை வெற்றி கொண்டான். படிக்கணும். ஆமா, மிகப்பெரிய தளபதி. அவன் வெற்றி கொண்டு இப்ப இங்கிலாந்தை பிடிக்க வேண்டும். அப்ப இங்கிலாந்தை பிடிக்கும் போது அந்த நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சேனல்னு ஒரு இடம் இல்லையா, கால்வாய்னு சொல்லுவாங்க, அது கடல் தான். அந்த கடல்ல பிரெஞ்சு கப்பல் படைக்கும் ஆங்கில கப்பல் படைக்கும் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப டிராமாட்டிக் ஹிஸ்டரி, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆமா, இதெல்லாம் படிக்கணும். வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு சம்பவங்கள். அதுலதான் லார்ட் வெல்லிங்டன் பிரிட்டிஷ் கடற்படையின் தலைவராக நெப்போலியன் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். யார் இந்த லார்ட் வெல்லிங்டன்? அவருக்கு ஒரு கை இல்லை, ஒரு கண்ணு கிடையாது. சிந்தனை பண்ணுங்கம்மா. சார் அவரு போய் எப்படி சார்? அவர் தான் லார்ட் வெல்லிங்டன். ஒரு கை கிடையாது. இந்த மாலுமிகள் நீங்க பாத்தீங்கன்னா பழைய அந்த பெரிய ஒரு நம்ம அது டெலஸ்கோப்ன்றோம், அதை வச்சு ஒவ்வொரு கப்பல், அந்த கப்பல்ல இருக்கிற மனிதர்கள், அங்க இருக்கிற ஆயுதங்களை அவங்க பார்க்கணும். அப்ப ஒரு கண்ணு கிடையாது இந்த வெல்லிங்டன். அந்த ஸ்டோரி படிச்சுட்டு அப்படியே நான் அழுதுட்டேன். அதாவது என்ன சொல்ற, டூ ஆர் டைன்னு சொல்ற, வாழ்வா சாவா என்கிற நிலையில போராடி கொண்டு இருக்கிறாங்க பிரிட்டிஷ் கடற்படை. ராஜாவின் கட்டளை என்ன? நெப்போலியனை அழிக்க வேண்டும் அல்லது சிறை பிடிக்க வேண்டும். 2 தான். வெல்லிங்டனுக்கு ஆர்டர் என்ன? ஐதர் யூ டிஃபீட் நெப்போலியன் ஆர் டேக் ஹிம் அலைவ். 2 ரொம்ப சிம்பிளா இருக்கும் கட்டளைகள் எல்லாம். ராஜாவின் கட்டளை 2 தான். 1 அவன் காதி, இல்ல அவன் கைதி. 2த்துல 1. அதை முடிச்சுட்டு நீ திரும்பி வரணும், இல்லாட்டி நீ வராத, நீ திரும்பி வராத நாட்டுக்குன்ற லார்ட் வெல்லிங்டன். நீ திரும்பி வரக்கூடாது, அப்படியே போயிடணும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாச்சும் புரியுமா? அது ஆர்மியில இருந்தா தான் புரியும். அந்த சண்டை நடந்து கொண்டு இருக்குது. இவர் தான் அந்த லீடிங் ஷிப்னு சொல்லுவாங்க, அட்மிரல் இல்லையா. இப்ப குண்டுகள் வந்து விழுந்து கொண்டே இருக்குது, குண்டுகள் விழுந்து கொண்டே இருக்கு. லார்ட் வெல்லிங்டன் நின்று கொண்டு இருக்கிறார், நின்று கட்டளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவரால் நிற்க முடியல இல்லையா.
அப்ப கடைசியா நெப்போலியனுடைய கப்பல் அங்கு அழிக்கப்படுகிறது. நெப்போலியன் அங்கு கைது செய்யப்படுகிறார். இந்த செய்தியை இங்கிலாந்து தேசத்தில் உள்ள ராஜாவுக்கு அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறார்? நெப்போலியன் வீழ்த்தப்பட்டான், கைது செய்யப்பட்டான். அது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வரும். அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அந்த என்னங்க ஒரு பீரிங்னு சொல்றோம் இல்லையா, அது மேல சாய்ந்து தன் உயிரை விட்டார். லண்டன், அதாவது பக்கிங்ஹாம் பேலஸுக்கு நீங்க போனீங்கன்னா போறதுக்கு முன்னால ஒரு ஜங்ஷன் ஒன்று வரும். அதுக்கு பேரு ட்ரிபிள்கல் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. 150 அடி உயரம் உள்ள ஒரு தூண் மீது வெல்லிங்டனுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கும். இதனுடைய பொருள் என்ன? அன்றைக்கு வெல்லிங்டன் நெப்போலியனை வீழ்த்தாவிட்டால் இந்த இங்கிலாந்து நாடு இருந்திருக்க முடியாது. அதான் எப்படி முடிஞ்சது வெல்லிங்டன் வாழ்வு? நெப்போலியன் வீழ்த்தப்பட்டான், இங்கிலாந்து வெற்றி கொண்டது. அவருடைய வாயிலே வந்த கடைசி வார்த்தை இதுதான். அவனா சிறந்த போர்ச்சேவகன். உங்களை பத்தி என்னை பத்தி ஜீவ புஸ்தகத்துல அப்படி எழுதப்படுமா? போன வாரம் இந்திய அருட்பணி இயக்கத்தின் மூலமாக ஒரு அதிர்ச்சி செய்தி நமக்கு சொல்லப்பட்டது. பஸ்தர் மாவட்டத்திலே மடியா இனத்தை சேர்ந்த ஒரு விசுவாசி மாவோயிஸ்டுகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அதில் 10 பேர் மனம் திரும்பின பணியினாலே அவர்கள் போலீசில் சரணடைந்தார்கள். இதை கேட்ட மாவோயிஸ்ட் தலைவன் நடுப்பகலிலே வந்து அந்த விசுவாசினுடைய கழுத்தை வெட்டி, எங்களம்மா மடியா மொழியில இப்பதான் புதிய ஏற்பாடு மொழிபெயர்த்திருக்காங்க. இவ்வளவு பெருசா இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய புதிய ஏற்பாடை வச்சு அவர் படிச்சுன்னு இருக்கிற வீட்டுல அந்த கையில இப்படி படிச்சுன்னு இருக்கிறப்ப அவன் வந்து கழுத்தை வெட்டி அந்த பைபிள் மீது ரத்தத்தோடு அந்த தலையை வைத்து விட்டு அந்த ஊராருக்கு சொன்ன வார்த்தை, எவனாவது எங்களை பற்றி செய்தி கொடுக்கிறதா இருந்தா இதுதான் நடக்கும். அப்படியே பைபிள் இருக்குது ரத்தத்தோட. யோசனை பண்ணீங்களா? தீமோத்தேயுவே, நீ நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. என்ன அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை. ஏன் நீ தலைவனாக மாற வேண்டும்? நீ சீஷனாக அல்ல. மற்றவர்கள் உன்னை பின்பற்ற வேண்டும், மற்றவர்கள் உன் மாதிரியை பின்பற்ற வேண்டும், மற்றவர்கள் உன்னுடைய தைரியத்தை பின்பற்ற வேண்டும், மற்றவர்கள் உன் தியாகத்தை பின்பற்ற வேண்டும், மற்றவர்கள் உன்னுடைய போராட்டத்தை நினைவு கூற வேண்டும். அப்படி என்றால் நீ நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவிக்க வேண்டும். எப்படி இருந்து பாருங்க. ஐயோ தீமோத்தேயுவே பயப்படாதப்பா, கர்த்தர் உன்னோடு அப்படின்லாம் சொல்லலைங்க. தாலாட்டுல பவுல் நீ போராடு இல்லைங்களா? அப்புறம் வெற்றி 5ஆம் வசனத்துல வெற்றி. ஆமா, இந்த போராட்டத்திலே சவால்கள் உண்டு, பல சவால்கள், ஒரு சவால்கள் அல்ல. ஆமா, இந்த போட்டியை சவாலாக ஏற்றுக்கொள். அதான் அதனுடைய பொருள். சட்டத்தின் படி யுத்தம் பண்ணாவிட்டால் என்ற கருத்து வருதுங்கம்மா. இந்த போராட்டத்தை ஓடி முடிக்கும் போது நீ சவால்களை சந்திக்க வேண்டும். சவால்களை கண்டு பயப்படக்கூடாது. அந்த சவால்களை அடைவதற்கு குறிக்கு வழிகள் அல்ல, கட்டுப்பாடான வாழ்க்கை. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24-25. ஓடுவார்கள், ஒருவனே வெற்றி வாகை சூடுவான், பந்தயத்தை பெறுவான்.
எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு செய்கிறாயப்பா. தீமோத்தேயுவே, அழிவில்லாத கிரீடத்துக்கு நீ சூட வேண்டுமானால் நல்ல போர் சேவகனாய், நல்ல வீரனாய், தியாகம் செய்து நம்பிக்கையோடு பொறுமையோடு விடாமுயற்சியோடு உழைக்கிற ஒரு விவசாயியாய் நீ உன்னை நிரூபிக்க வேண்டும். ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஆங்கிலத்தில் ப்ரூவ் யுவர் செல்ஃப். நான் சொன்ன லார்ட் வெல்லிங்டன் அப்ப ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜரை பார்த்து ப்ரூவ் யுவர் செல்ஃப் as லார்ட் வெல்லிங்டன் இன்னும் சொல்லலாம். உங்களை என்னையும் பார்த்து யாராச்சும் சொல்லுவாங்களா? சரி, இதை எப்படி சார் இந்த முதிர்ச்சியை பெறுவது? நினைத்துக்கொள் என்ற வார்த்தைக்கு 8ஆம் வசனத்துக்கு வருங்கிற 9-10 படி. இந்த சுவிசேஷத்து நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெறும்படிக்கு சகலத்தையும் நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்துக்கொள். அதை நினைத்துக்கொள். 9-10 வசனத்துல இப்ப நான் ராமாபுரி சிறையில கைதியாக அடைக்கப்பட்டிருக்கிறேனே, பாடு சகித்துக் கொண்டிருக்கிறேனே, என்னை பார்த்துக்கொள். Look at me. என்னை பார்த்து, என் பாடுகளை பார்த்து. எதுக்கு இந்த பாடுகள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ரட்சிப்பை மகிமையோடே சுதந்திரிக்கும்படிக்கு நான் இவைகளை சகித்துக் கொண்டிருக்கிறேன். இதான்ப்பா தேவனுடைய அழைப்பு. இதுதான் தேவனுடைய ஊழியம். ஆக ஒரு விசுவாசி சீஷனாக அழைக்கப்படுகிறான். சீஷன் வழி நடத்துகிற தலைவனாக உருவாக்கப்பட வேண்டும். அந்த தலைவனுடைய லட்சியம் என்ன? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மகிமையை சுதந்திரிக்கும்படி நான் அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஏங்க நம்ம ஊழியம் செய்யல? நமக்கு மகிமையிலேயே நம்பிக்கை இல்லை. அவ்வளவுதான் சொல்லணும். சும்மா மகிமைன்னு சொல்லின்னு இருக்கிறோம். We don't believe that. எப்படி சார் சொல்றீங்க? ஒண்ணு நம்ம கஷ்டப்படலையே. என்னுடைய குடும்பத்தையோ, என்னுடைய நண்பர்களையோ, என்னுடைய திருச்சபையையோ, விசுவாசிகளையோ இந்த மகிமைக்கு நான் வழி நடத்த வேண்டுமே. எனக்கு நானும் அதை பத்தி கவலைப்படல. ஏன் மற்றவங்களை பத்தி நான் கவலைப்பட போறேன்? இல்லைங்கம்மா, நான் அழகா சொல்ற, கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடே அவர்கள் பெற்றுக்கொள்ள எல்லாவற்றையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்புறம் அந்த 13ஆம் வசனத்துல தமிழ்ல அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்னங்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார்? 1 தெசலோனிக்கேயர் 5:24 படி. 1 தெசலோனிக்கேயர் 5:24. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நீங்கள் அல்ல, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். பவுலை அழைத்தாரா? அவர் முற்றுமுடிய காக்க வல்லவர். தீமோத்தேயை அழைத்தாரா? முற்றுமுடிய வழி நடத்த வல்லவர். பேதுருவை அழைத்தாரா? முற்றுமுடி. எப்போதுமே உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். தீமோத்தேயுனுடைய அழைப்பு, தீமோத்தேயுனுக்கு கொடுக்கப்பட்ட பணி அல்லது பொறுப்பு, தீமோத்தேயு அடைய வேண்டிய லட்சியம், தீமோத்தேயுவினிடம் பரிசுத்தாவியானவர் எதிர்பார்க்கிற முதிர்ச்சி, இவைகள் விசுவாசிகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் பொருந்தக்கூடிய சத்தியங்கள். ஏதோ ஒரு தனி நபருக்கு அல்ல, ஒவ்வொருவரும் இந்த உன்னதமான தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள்.
ஆண்டவருடைய அற்புதமான ரட்சிப்பை பெற்று நாம் வாழ்கிற சமுதாயத்திலே, குடும்பத்திலே தேவனுக்கென்று ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டியவர்கள் நம்முடைய உடன் விசுவாசிகள், நம்முடைய திருச்சபையின் மக்கள். இந்த ரட்சிப்பை மகிமையிலே அனுபவிக்க வேண்டும். இதுதான் தரிசனம் மட்டுமல்ல, பவுலின் லட்சியம். The goal of Christian life, to inherit eternal glory. இல்லைங்களா? நித்திய மகிமையை நாம் சுதந்திரிக்க போகிறோம். பாடுபடுவோமா? இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலேயே மக்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார். அழிந்து போகிற இந்த உலகத்திற்காக, அழியாத நித்திய மகிமைக்காக என்னுடைய தியாகம் என்ன? என்னுடைய ஈடுபாடு என்ன? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் மறுபடியுமாக எங்களை நாங்கள் பரிசீலிக்கிறோம். தேவரீர், இந்த உலகத்தில் இருந்து நீர் எங்களை மீட்டுக் கொண்டீர், எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர். இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக, ஆதாயங்களுக்காக அல்ல, நித்திய கன மகிமைக்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாழ்கிற சமுதாயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மாலை தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை இந்த கனமகிமைக்கு வழி நடத்துகிற தலைவர்களாக, தகப்பன்களாக, தாய்மார்களாக, சகோதரர்களாக நாங்கள் உழைக்க நீர் எங்களுக்கு உதவி செய். நீர் வெற்றி சிறந்த ஜெய கிறிஸ்துவாயிருக்கிறீர். நீர் எங்களிலும் எங்கள் மூலமாகவும் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருப்பந்தையிலும் நாங்கள் பங்கு பெறும்போது இந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக நாங்கள் உம்மோடு எங்கள் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள உதவி செய். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.